ஏசப்பாவோட புள்ள ரைட்டா. அந்த புள்ள வந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து வீட்டுல நல்ல பிள்ளையா இருக்கு, ஆட சொன்னா ஆடாது, பாட சொன்னா பாடாது, சரியா அப்படியே புத்துக்கள் மாதிரி உட்காந்து. ஆனா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. இது சர்ச்சுக்கு வருது போது நம்ம விபிஎஸ்லாம் வரும்போது எப்படி போனா டீச்சர் சொல்லும் போது 3 நாள் நல்லா கரெக்டா இருக்கும். ஆனா 4வது நாள் நமக்கு என்ன ஆகும்? கொம்பு முளைக்கு கீழ்னா முளைக்கும், வால் முளைக்கும், வால் ஆடும். ஆட்டையே போடக்கூடாதுன்னு போவோம். அப்பதான் பக்கத்துல இருக்க புள்ளியோட பெருசில் ஆட்டையை போடும். கரெக்டா? ஆனா அதெல்லாம் செய்யலாமா? செய்யக்கூடாதுல்ல. அப்போ இந்த பாப்பா இந்த தம்பியோ நல்லா போறாங்க. இவங்களுக்குள்ள இருக்க தண்ணி எப்படி இருக்கு? வெள்ளையா. வெள்ளைனா என்ன அர்த்தம்? வெள்ளையா தெளிவா சுத்தமா இருக்கா? இப்ப இதுல வந்து ஒரு சாக்கடையை கலந்துடலாமா? சாக்கடை மாதிரி ஒரு கலர் என்னாச்சு? அதோட பரிசுத்தமே போயிடுச்சா? அது கலரா வெள்ளையா அழகா இருந்தது, இப்ப எப்படி ஆயிடுச்சு? அசிங்கமா ஆயிடுச்சு இல்ல? அப்போ திரும்ப வெள்ளையா அவங்க என்ன செய்யணும்? ஏசப்பாட யாரா சொன்னா? சூப்பர் சூப்பர். ஏசப்பாட என்ன செய்யணும்? ஜெபம். அப்ப ஏசப்பாட ஜெபம் பண்ணும்போது இந்த அழுக்கு எல்லாமே ஆண்டவர் தான் செய்வார், மாற்றுவோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்றது சொல்லுங்க. ஏசப்பா, நான் பிபிஎஸ் வந்தேன், நான் ரொம்ப கோவப்படுறேன், நான் நிறைய பிள்ளைகிட்ட சண்டை போடுறேன், எனக்கு அம்மா அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? உங்களை நம்புறேன், நீங்க எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. ஆண்டவர் உள்ள வரணும்னு சொல்லுங்க, மாத்துங்க, எனக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருங்க, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன். சும்மா பாடலாம். நம்ம மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஏசப்பாவை கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு? மாற்றிடுவார். அதனால இங்கேருந்து போறவங்க நீங்க அடுத்த வருஷம் தான் வர போறீங்க. இந்த வருஷம் கேப்ல நல்ல பிள்ளைங்க என்ன செய்யணும்? பேர் வாங்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. சரியா? ஓகேவா? ரெடியா?